இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மஹிந்திரா பொலேரோக்கு எப்படி வீல் அலைன்மெண்ட் பண்ண போகிறதுங்கிறத பற்றி தான். இந்த காரில் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் குழப்பங்கள் வருது. அதை பற்றி தான் இன்றைக்கி தெளிவுபடுத்த போகிறேன். இந்த காரில் கேமரா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஒன்லி கேசட்டோ மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேசரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தான். நீங்கள் பார்க்குற இந்த பேலன்ஸ் ராடு மூலமாக தான் கேசர் ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஒரு 30-32 ரிங்ஸு 30-32 ஸ்பானர் இருந்தால் போதும். வெளியில் தெரிகிற நட்டை ரிங்ஸு போட்டு லூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற 2 நட்டையும் ஸ்பானர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமான விஷயம், ஒரேடியாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி மறுபக்கம் டைட் பண்ணணும். யாரும் தயவு செஞ்சு லோயர் ஆர்ம் மூலம் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணலான்னு நினச்சி ட்ரை பண்ணாதீங்க. இந்த லோயர் ஆர்ம் காரோட சஸ்பென்ஷனை பேலன்ஸ் பண்ண மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமரா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் மேலே இருக்கிற அப்பராமில் சிம் வைக்க சொல்லுங்கள். அப்போ தான் கேமரா ரீடிங் சரியாக வரும். சிம் வைக்கிற அளவை மெக்கானிக்கிட்ட விவரமாக சொன்னீங்கன்னா அவங்க சிம் வச்சுருவாங்க. இந்த சிம்மு ரெடிமேடாக ஆட்டோமொபைல் ஷாப்பில் கிடைக்கிறதுனால மெக்கானிக்கே அதை வாங்கி வச்சுருவாங்க. அடுத்ததாக எல்லா கார்களுக்கும் பொதுவான டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ண இந்த எண்டு பால் ஜாயிண்டாக தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கேன். யாரும் தப்பாக வீல் அலைன்மெண்ட் பண்ணி கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க.